அதான் தனுஷ் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் நான் 8 கிளாஸ் அடிச்சேன். உண்மையான பேரு வேற. வெங்கடேஷ் பிரபு. தனுஷ் பையன் பிறந்தான். பையன் பிறந்தப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க? தனுஷ்னு வச்சிருக்கேன். ஓ தனுஷ்னா தனுஷ் ராசியா அப்படின்னு கேட்டாரு. சார் தனுஷ்னா வில் அம்பு சார். ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் வளைக்க முடியும். அதுக்கப்புறம் விட்டுறணும், விட்டு அடிச்சிடும். 2002ல வெங்கடேஷ் பிரபு வந்து சினிமாவுக்கு வர தனுஷ்னு பேர் வச்சிருக்காரு. Grand Royal Tours and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Woods, Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A to B Veg Restaurant. முடியெல்லாம் குறைஞ்சிருச்சே. என்ன சார் நீங்க நல்லா வச்சிருக்கீங்க. பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி இன்னும் அதுதான் பாடுது. இப்போ இருக்கிற படங்களையும் ஓட்டுது அந்த படம். இன்னைக்கு ஆமா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அஜித் குமார் படம் அதனால தான் ஓடுது. ஆமா விஷால் படம் விஷாலும் அதுலேயும் இதைத்தான் போட்டு ஓட்டுறாங்க. ஆமா ஆமா பாருங்க அந்த பாட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாட்டு வந்திருக்காரு. தேவாவுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். நல்லா ஆடி இருக்கீங்க. இப்போ தான் தெரியுது உங்களுக்கு டான்ஸ் தெரியுங்கிறது. இப்போ நம்ம பார்க்க முடியாது. அன்னைக்கு நீங்கள் தெரியாம தான் பண்ணீங்க. ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறான். ஜனங்கள். எதுவும் அமெரிக்காவில் டிக்கெட் விலையில் ஏற்றிட்டாராமே ட்ரம்ப்பு. அது இந்தியாவுக்கு ஆப்போசிஷன் அமையுது. என்னமோ கோவத்துல இருக்கா. திடீர்னு நம்ம எதிர்பார்ப்பு ஒரு அந்த ஃபேனை பார்த்தாருன்னா அன்னைக்கு இந்த இதுக்கு விலை ஜாஸ்தி. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க போறேன். உங்க டைரக்டர்கிட்ட கொடுக்க போறேன். அப்படியா? ஆமா. என்ன சர்ப்ரைஸா இருக்கு. வாய்ஸ் கேக்குதா? அது உங்களோட பிடிச்சவர் உங்களை பத்தி பயங்கர பெருமையா பேசினாரு. நான் சொன்ன நெப்ஸை பத்தி யாருதான் பேசல, அது ஒரு கிரேட் பர்சன் சொன்னேன் நான். யாரு டைரக்டர்? டைரக்டர்னா நிறைய டைரக்டர் இருக்காங்களே. சரி, அவரோட பையன் வந்து இப்போ பெரிய ஹீரோ. பையன் பெரியனா அப்ப கஸ்தூராஜா சாரா? ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன அங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா. நல்லா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க பிஹைண்ட் விட்டுது உங்களுக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். எப்போ நம்ம சந்திக்கவே முடியல. சென்னைக்கெல்லாம் வர்றீங்க போறீங்க, வரமாட்டேங்கிறீங்களே நம்ம வீட்டுக்கெல்லாம். இல்ல சார், வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் தான் வரணும். நாங்கள் அந்த மண்ணுக்கெல்லாம் வர்றதுக்கு விரும்புறது இல்லை. பட்டிக்காட்டு ஆளு நான். வந்துட்டு சும்மா வந்து ஒரு விசிட் அடிச்சு ஏங்க 30 மணி நேரம் எப்படிங்க ஒரு மனுஷன் டிராவல்லே இருக்கிறது? அது என்ன பண்றது? அந்த அமெரிக்கா வந்து உலகத்துடைய மறுபக்கத்துல இருக்கு. ஆமா கரெக்ட். ஆமா, அதனால நமக்கு அங்கேயும் மண்ணு அங்கேயும் கல்லு தான். அதை விட நம்ம மண்ணும் நம்ம கல்லும் நமக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆமா 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 ஆமா. முடியெல்லாம் குறைஞ்சிருச்சே. என்ன சார் நீங்க நல்லா வச்சிருக்கீங்க. உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. அப்படியா? ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிருக்காருல. ரெண்டுமே நல்ல படம். ஆமா ஆமா, ரெண்டுமே நல்ல படம். ரொம்ப பெருமையா. ரெண்டு படம் சார் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சது. தமிழ்நாட்டுடைய பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. சரி. ஆமா ஆமா ஆமா. பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி இன்னும் அதுதான் பாடுது. இப்போ இருக்கிற படங்களையும் ஓட்டுது அந்த படம். இன்னைக்கு ஆமா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அஜித் குமார் படம் அதனால தான் ஓடுது. இந்த பையன் நம்ம மார்க் ஆண்டனின்னு ஒரு படம். ஆமா ஆமா விஷால் படம். விஷாலும் அதுலேயும் இதைத்தான் போட்டு ஓட்டுறாங்க. ஆமா ஆமா பாருங்க அந்த பாட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாட்டு வந்திருக்காரு. தேவாவுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். இதுதானே அருமையான பாட்டு பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். ஆமா ஆமா ஆமா. நல்லா ஆடி இருக்கீங்க. இப்போ தான் தெரியுது உங்களுக்கு டான்ஸ் தெரியுங்கிறது. இப்போ நம்ம பார்க்க முடியாது. அது ஜான் பாபு மாஸ்டர் புடிவால பிடிச்சு நீ ஆட வச்சாரு. இல்லைங்க அன்னைக்கு நீங்கள் தெரியாம தான் பண்ணீங்க. ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறான். ஜனங்கள். ஆமாம் ஆமாம். இப்போ தனுஷ் ஏதோ இப்போ ரீசெண்டாக ஏதோ பார்த்தேன். இட்லி கடை எதுவும் அமெரிக்காவில் டிக்கெட் விலையில் ஏற்றிட்டாராமே ட்ரம்ப்பு. அதான் எல்லாம் இப்போ 100%ங்கிறாரு. ஆமாம் 100% கூட.
100%. 100 200 பாட்டனா எந்திரிச்சானே காலையில ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அது இந்தியாவுக்கு ஆப்போசிஷன் அமையுது. என்னமோ கோவத்துல இருக்கா ஏமா திடீர்னு நம்ம எந்திரிப்பாரு. ஒரு இந்த ஃபேனை பார்த்தாருன்னா அன்னைக்கு இந்த இதுக்கு விலை ஜாஸ்தி. கரெக்ட். நெப்ஸ் உங்களை பத்தி பயங்கர பெருமையா பேசினாரு. நீங்க டைரக்டர் ஷூட்டிங்ல ஏதாவது கஸ்தூரிராஜா சார் பயங்கர கோவப்பட்டிருக்காரா? ஐயா வணக்கம். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அந்த கிராமத்து மனம் குறையாம இருப்பாரு. கரெக்ட். பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஒதுங்கிட்டாரு சினிமால இருந்து. ஏன் தெரியல. ஏன் சார்? இல்ல ஒதுங்கல வர போறேன். ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வாங்க. கிராமத்தை வாங்க. ஆமா அதெல்லாம் விடக்கூடாது. சினிமாவில் நமக்கு இன்னும் இடம் இருக்கு. ஆமாம் அது விடக்கூடாது. கரெக்ட் சார். நாட்டை கொடுத்துட்டாரு. சூப்பர் நாட்டு நெப்ஸ் சூப்பர். இப்போ தனுஷ் வந்து இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. தனுஷ் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் நான் எட்டுப்பட்டு அடிச்சேன். அவரு கஸ்தூரிராஜா டைரக்ஷன்ல நான் எட்டுப்பட்டு அடிக்கும் போது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நம்ம மடியில வந்து உட்காந்துக்குவேன். அப்படியா? ஆமா. அடுத்து கரிச காட்டுக்கு வேணும் 2வது படம். அது நடிக்கும் போது அவரு +2 படிச்சுக்கிட்டாரு. அப்ப உடனே நம்ம உள்ள உட்காந்துக்குவாரு. அவர் பேர் உண்மையான பேரு வேற வெங்கடேஷ் பிரபு. அப்ப 98ல இந்த கரிச காட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கஸ்தூரிராஜ் சார் அப்ப தனுஷ் பையன் பிறந்தான். பையன் பிறந்தப்ப கஸ்தூரிராஜ் சார் கேட்ட பையன் பிறந்திருக்கானே வாழ்த்துக்கள் சொன்னாரு. அப்புறம் என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னாரு. தனுஷ்னு வச்சிருக்கேன். ஓ தனுஷ்னா தனுஷ் ராசியா அப்படின்னு கேட்டாரு. தனுஷ் ராசி சார் அவன் வந்து சிம்ம ராசி. அப்புறம் ஏன் தனுஷ்னு வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. சார் தனுஷ்னா வில் அம்பு சார். வில்லு வளைஞ்சுக்கிட்டே போகும். கரெக்ட். ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் வளைக்க முடியும். அதுக்கப்புறம் விட்டுறணும். விட்டு அடிச்சிடும். ஆமா. இது என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயம் சார். நான் ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பேன். எல்லாத்துலயும் ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பேன். வந்து குனியா குட்டிக்கிட்டே இருந்தா நிமிந்துருவேன். அப்ப எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். முரணன் ஆயிடுவேன். கோவக்காரன் நானு அப்படின்னு. இந்த சொன்ன விதம் வந்து அவருக்கு பிடிச்சது. இந்த மாதிரி பேருக்கு இவ்வளவு வித்தியாசமா யாரும் சொன்னதில்லை விளக்கம் அப்படின்னாரு. 2002ல வெங்கடேஷ் பிரபு வந்து சினிமாவுக்கு வர்றாரு. தனுஷ்னு பேர் வச்சிருக்காரு. பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சார். ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும்போது ஐயோ நெப்ஸ் மிஸ் பண்ணுறோமே. அவருக்கு திடீர்னு நாசன் உங்களுக்கு பிடிச்சவரை போடுறேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாரம் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ நெப்ஸ். பெரிய விஷயம். அந்த பஞ்சு மிட்டாய் இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சார். 1 ரூபா தரேன். அது 2 கேட்கணும் சார். நிறைய பேர் வந்து பெர்மிஷன் வந்து அங்கே இது பண்ணோம் இப்போல்லாம் கேட்கறது இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? 1 ரூபா தரேன் பயங்கர இல்லை. அது எப்படி இருந்தாலுமே ஒரு கர்டசிக்காவது ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் அதுக்கே தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். தேடல்கள் இருக்கிறது தான் சினிமா. அப்படிங்கும்போது ஒரு பாட்டு மட்டும் ஏன் தேட மாட்டேங்கிறீங்க? பழசை போய் தேடுறீங்க. இத்தனை வருஷத்துக்கு அதுக்கு உயிர் இருக்கும்னு நினச்சி நான் எழுதலை. அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு அந்த பாட்டை நான் எடுத்தேன். அதுக்கு இவ்வளவு ஆயுள் கொடுத்தா இப்போ நீங்கள் வேறு அதுக்கு இன்னொரு 30 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்கீங்க. கரெக்டு. இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் படைக்கிறதுல உங்களுக்கு அப்புறம் 30 வருஷம் கழித்து உங்கள் படைப்புகள் பேசுமா? கரெக்டு. அப்படின்னு நீங்கள் ஏன் தேடுறதில்ல? இப்போ வர்ற இயக்குநர்கள்ட்ட அப்புறம் அதை தான் நான் கேட்குறேன். அப்போ ஈஸி. நம்மளே நாளைக்கு யோசித்து பணமா பாசமாலேருந்து ஒரு பாட்டு, திருவிளையாடலேருந்து ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்து போட்டு ரிலீஸ் பண்ணலாமே. அது ரைட்ஸ் கொடுக்குறோம். ஆடியோ ரைட்ஸுன்னு தான் கொடுக்குறோம். அதில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆடியோ ரைட்ஸ். அந்த ஆடியோவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலான்னு தான் கொடுக்குறோம். இன்னொரு படத்தில் அதை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு தான் இப்போ ராஜா சார் கேஸ் போட்டிருக்காரு. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நான் என்ன சொன்னேன்னா அந்த பாடல் வரிகள் என்னுடையது. ஆமாம். நீங்கள் எழுதின பாட்டு. நான் தான் எழுதின பாட்டு. அப்போ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க? என்கிட்ட கேட்கல.
நான் அவங்கள காசு கொடுங்கன்னு கிளைம் பண்ணலம்மா. பட் ஒரு மரியாதைக்காவது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இல்லை அந்த படத்தில் என் டைட்டிலில் என் பாட்டு வருது, என் பேரை போடு, பாடல் ஆசிரியர்னு கஸ்தூரி ராஜான்னு பேரை போடு. பாடல் ஆசிரியர்னு போடணும். முழு பாட்டு யூஸ் பண்ணிருக்கிய அப்படி அதெல்லாம் தெரியல. அது பெரிய கதை. அதை பேசினா இந்த இன்டர்வியூ பத்தாது. அவ்வளோ இருக்குது அதில். இப்போ ஊழல் எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பழைய பாட்டு தான் சார் எடுக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் கூட விடாமல் பழைய பாட்டு. லாஸ்ட்டாக உங்கள் இட்லி கடை தனுஷ் இந்த கதையை எப்படி எடுத்து செலக்ட் பண்ணார் சார்? இது தெரியலம்மா. உங்ககிட்ட கதை சொல்ல மாட்டார் எப்பயுமே. அந்த படம் டைரக்ட் பண்ண போகிறேன் முன்னே சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பிஸி ஷெட்யூல் டக்கு டக்குன்னு எல்லாரையும் ஒன்று சேர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து தொலைத்தொடர்பில் தான். திடீர்னு ஏதாவது சாப்பிட்லாம் கூப்பிடுவாங்க, மொத்தமாக போய் அங்கேயே இருப்போம். இதில் என்ன எங்களுக்கு டைமிங் எப்படி ஆகிடுச்சுன்னா, அவங்க பகலில் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு பூரா படம் போட்டு பார்த்துக்கிட்டு ஒரு கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அதில் கலந்துக்க முடியறதில்ல. 7:30 மணிக்கு மெடிசன்ஸ், அவங்க அம்மாவுக்கு அப்படி எனக்கும் அப்படி. அவங்க சொல்கிறது நியாயம்தான் ஒரு பக்கம். பசங்க சொல்கிறது இது ஓய்வு எடுக்கிற டைம். உழைக்கிற வயசு உழைச்சிட்டிங்க, உங்களுக்கு கடவுள் நல்ல குழந்தைகள் கொடுத்துட்டான், நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டியது தானே. அவங்க கேட்குறாங்க. என்கிட்ட தான் பதில் இல்லை. நமக்கு உறங்காத ஒரு மனநிலைமையாக இருக்குது. ஓய்வுன்னு சினிமாக்காரங்களுக்கு கிடையாது. நான் சீக்கிரம் ஆரம்பிப்பேன் படம். சீக்கிரம் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும். இப்போ வந்து தனுஷ் வந்து இந்த மாதிரி பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்ததெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு. இல்லை நிஜமாகவே நான் முதல் முறையாக நான் எனக்கு அப்பாவாக பார்க்குறேன் அவனை அந்த ஸ்டேஜில். எனக்கு மகனாக பார்க்கல. அவனை ஒரு விளையாட்டு பையனாக தான் பார்த்தேன். அவன் இவ்வளோ குலதெய்வத்தை பற்றி எனக்கே தெரியாது அவ்வளவு. நான் கிட்டத்தட்ட பெரிய செலவில் என் குலதெய்வத்துக்கு கோயில் கட்டியிருக்கேன் சொந்தமாக. அவங்க ரெண்டாவது எங்களுக்கு பெரிய கொடுப்பினே என்னென்னா, எங்கள் பர்சனலில் தலையிடவே மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க மேனேஜர்ஸுக்கு அட்வைஸாக என்னென்னா, அப்பா அம்மா கேட்குறத பண்ணிட்டு வந்து சொல்லு, கேட்டுட்டு போய் பண்ணாத. சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பையனும் பேரனும் டான்ஸ் ஆடினாங்க ஸ்டேஜில். ஆமாம். உங்கள் பேர் ஆடினது அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா? ஆடுவான், வீட்டில் எல்லாம் ஆடுவான் தெரியுமே. வீட்டில் பெரிய பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்கம்மா. வீட்டில் எனக்கு வாழ்க்கையிலேயே பெரிய மகிழ்ச்சியான இந்த ஜென்மத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 70th anniversary கொண்டாடினாங்க. ஐயோ, அதை வந்து என் பிள்ளைங்க கண்கலங்க வச்சிருச்சு. அது அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு. ஐயோ, இந்த பசங்க 4 பேருமே பேர பசங்க 10 பேருமே ஒருத்தர் கூட நம்மளை விட்டு நவரல. வேறு ஃபிலிம் பீப்புள் யாரையும் கூப்பிடல. ஒன்லி ஃபேமிலி. என் பிள்ளைங்க பூரா என்னை சுற்றி இருந்தாங்க. அதெல்லாம் இனி ஒரு முறை நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏங்க வைக்கிற ஒரு நிகழ்வு. இதில் பெரும் பங்கு தனுஷ்க்கு இருக்குது. நான் உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு ரொம்ப கடவுள் பக்தி சார்? எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருக்குது. கடவுள் பக்தியும் பேரண்ட்ஸ் மேலே பக்தியும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எங்கே போனாலும் வெற்றிகள் கிடைக்கிது. ஒரு அம்மாவுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி 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 இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக அந்த அம்மாகிட்ட பேசலைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அவங்களுக்கு. டெய்லி பேசுவாங்க. டெய்லி பேசுவாங்க. ஷூட்டிங் போனாலும் எங்கே போனாலும் ஃபாரினில் பேசினா கூட அவன் பேசலைன்னா கூட இவங்க பேசிடுவாங்க. இதில் மிஸ்டு கால் இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து கூப்பிட்டு அவர் பேசிடுவார், என்னம்மா ஏதாவது செய்யணுமா, பிஸியாக இருக்கிறம்மா அப்படின்ட்டு. நான் பேச மாட்டேங்க. அவருக்கு இது அவங்களுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுடைய குரல் ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்க அவங்களுக்கு ஒரே. அதனால தான் அவங்க 4 சோகத்தை விட்டு வெளில வரமாட்டேங்கிறாங்க. கரெக்டு. இப்போ நான் அப்படி இல்லை, நேர் கான்ட்ராஸ்ட்டு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. முன்னே ரெகுலராக ஆஃபீஸுக்கு போயிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் என்னமோ திடீர்னு ஒரு இஷ்யூ அவங்களுக்கு ஹெல்த்தில். அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ விட்டுட்டு நான் போக முடியல. ஒரு 40-45 நாளாக கூடவே இருந்தேன். நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் இல்லாமன்னா ஒரு டேப்லெட் ஒரு மெடிசனை தப்பாக போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க 20 இயர்ஸாக. அதோட எஃபெக்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில் அதை கண்டுபிடிச்சிட்டு இது சொன்னால் அந்த 40 days கூடவே இருந்தேன் இல்லையா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா அப்படி இருந்ததே இல்லை. 10 மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்காந்துப்பேன். இல்லைன்னா எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு வெளியூர் பக்கம் போயிடுவேன். என்னை போய் வீட்டுக்குள்ளே நீ வாமா போகலான்னா வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் இருங்க வீட்டுக்குள்ளேங்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் இருக்கிறது சொல்லுங்கள். சினிமாக்காரன் பொழப்பு என்ன? நம்மளால் இன்னைக்கு ஓட்டுற காலில் நிற்கவே முடியாது. இன்றைக்கும் நிற்க மாட்டேங்கிறேன்.
கரெக்ட், பெரிய விஷயம். ஆமாம்மா, இன்றைக்குமே போனாலே சந்தேகப்படுவாங்க, எங்கேயும் படம் பண்ண போகிறாரோ, மறுபடியும் கடன் வாங்கிடுவாரோ அப்படின்னு. அவங்களுக்கு பையன் சொல்லியிருக்கானே டைரக்ட் பண்ணுங்கப்பான்னு. இல்லை, அதில் அவங்களுக்கு உடன்பாடே இல்லைம்மா. இல்லை, அப்பா அம்மா நல்லா ஓய்வு எடுக்கணும். ஏன் இன்னும் ஓடுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் எப்போ பார்க்குறது? கரெக்ட். நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வழியிலேயே இருந்திருக்கீங்க. நாங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத எப்போ பார்க்குறது? அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, இனி அவங்க வாழ்க்கை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ போய் நம்ம யாருக்காக கடன் வாங்கணும்? இனிமேல் கடன் வாங்க மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். என்னை நம்பி யாராவது வந்தால் படம் எடுப்பேன். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் தனுஷ் வச்சு எடுத்தீங்க, இப்போ தனுஷ் வச்சு எடுப்பீங்களா படம்? எடுக்க மாட்டேன். ஏன் சார்? இல்லை, அது ஒரு ரெண்டு படம், ட்ரீம்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். அதுலேயே எனக்கு செட் ஆகலை. எனக்கு ஹீரோஸ் செட் ஆகாதுமா. மேக்ஸிமம் நியூ ஃபேஸ் தானே எனக்கு. ஆமாம், எல்லாமே. அதனால் ஹீரோஸ்னால் அவர் இப்போ ஹீரோ ஆகிட்டார், அவருக்குன்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஒரு இமேஜுக்குள்ளே ஒரு ஸ்டோரி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவரோட ஒர்க் பண்ண விஷயம். அது ஒர்க் பண்ணது ஒரு விஷயமா? அது சிவாஜியோட சரியானவே இல்லை, வேற மாதிரி வந்தீங்க. இப்போ ஒரு பெரிய ஜாம்பவானோட நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் சிவாஜின்னு பேரை சொன்னோடனே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எட்டுப்பட்டி ராசா எடுத்தோம் பிரமேட் நடராஜனுக்கு. அது படம் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு. உடனே அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, சரி ஓகே படத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாருன்ட்டு. டைரக்டரை சிவாஜி கதை இருக்கா? அவ்வளோதான், மூச்சு நின்று போச்சு எனக்கு. என்னடா சிவாஜியை பற்றி? சிவாஜி நான் எங்கே பார்த்தேன்னா உத்தமபாளையம்ங்கிற ஊரில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அங்கே வரார் எலெக்ஷனுக்கு. அப்போ அந்த பசங்களோட நின்று பார்த்தது. இப்போ ஒரு சிவாஜிக்கு கதை சொல்லுங்கிறார். கதை இருக்கான்னு இருக்குன்ட்டேன். என்கிட்ட கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிவாஜிக்கு யாராவது கதை ரெடியாக வச்சுருப்பாங்களா? அதுக்குன்னு நம்ம ரூட் வேறு மாதிரி போயிட்டு அப்போ இருக்குன்னு சொல்லிட்டேன். நைட்டு வர தூக்கம் வரல. என்னடா சிவாஜின்னு தான் வருது, வர கதை வர மாட்டேங்குது. காலையில் எழுந்து கை நடுங்க குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு காரில் ஏறும்போதும் கதை இல்லை. நேராக பிரமேட் நடராஜன் ஆஃபீஸுக்கு போகுது வண்டி. அங்கேருந்து அவர் காரில் ஏறிக்கிறோம், அப்போவும் கதை இல்லை. சிவாஜி சார் ஆஃபீஸில் போய் இறங்குறோம், அப்போவும் கதை இல்லை. இறங்கி மாடிப்படியில் ஏறும்போது கதை வருது. சூப்பர். ஆஹா, இப்படி ஒன்று பண்ணலாமே, வித்தியாசமாக இருக்குமே அப்படின்ட்டு இத்தினூண்டு பொறி தட்டுச்சு. நமக்கு அவ்வளோ போதாதா? நாட் கிடைச்சா போதும். ஆமாம். அங்கே சிவாஜி எப்படி வந்தார்? அங்கே போனால் ராம்குமார் இருந்தார். 10 மணிக்கு வர சொன்னது, 9:58 ஆச்சு. ராம்குமார் மூஞ்சியெல்லாம் கட்டுன்னு ஆகுது, சிவாஜியை காணமேன்ட்டு. அப்படி ஃபோனை எடுத்து சுற்றுறாரு, கீழே ஆரம்பிச்சது கேட்குது. வந்துட்டார். ஆமாம், வந்துட்டார். உள்ளே வந்தாக்க நான் நிற்கிறேன், அவரும் நிற்கிறாரு. யார் உட்காருறது? முதல்ல நான் உட்கார முடியாது, அவர் ஈஸியாக உட்காரலாம், கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். என்ன தம்பி இப்படி பேசலாம். இப்படி பார்க்குறாரு, இவனா டைரக்டரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. தோளில் அப்படி கை வச்சார். சும்மா வைக்கல, அந்த கையில் ஒரு ப்ரெஷர் தெரியும். நீ உட்காரு, நானும் உட்காரு, 2 பேரும் ஒன்றா உட்காரணும். அதுலேயே நமக்கு பலமெல்லாம் போயிடுச்சு. இந்த ஆளுக்கு எங்கடா நம்ம கதை சொல்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் அதை வேற ரீகலெக்ட் பண்ணணுமே, ஒரு கதை மாதிரி சொல்லணும்ல அவருக்கு. நீங்கள் ஒரு அவுட்லைன் வேறு. அது யாருக்கு? சிவாஜி சாருக்கு. கரெக்ட். நான் பார்த்தேன் சார் அந்த படம். ஆமாம், இந்த கரகம் வச்சு லாஸ்ட்டில் அது எப்படி ஆடினார் சார்? அதெல்லாம் ஐயோ, அங்கெல்லாம் நான் பட்டருக்கு மாதிரி அவர் நிறுத்த முடியல. அந்த கரகம் ஆடும்போது 102 டிகிரி ஃபீவர் அவருக்கு. அப்புறம் நைட்டு ஒரு 11:30-12 மணிக்கு சிவாஜி வீட்டிலேருந்தே ஃபோன் வருது, நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்க சொல்லிட்டாருன்ட்டு. அவரே பேசுகிறாரு, இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு டான்ஸர்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க, நான் மேனேஜ் பண்ணுறேன், நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு. சார் இல்லை சார், 2 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம், 1 வாரம் தள்ளி கூட வச்சுக்கலாம், இது என்ன இருக்குது உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு. இல்லை நாளைக்கு எடுத்துருங்க, ஆஃப் டே ஒர்க்கு தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் 7 to 1 மேலே ஒர்க் பண்ண மாட்டார், தெரியும். அப்போ அந்த 1 மணிக்குள்ளே முடிச்சிடலான்னு தோணுச்சு எனக்குமே. போனாக்க வந்து இறங்குறாரு, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது, மூக்கில் தண்ணி உடஞ்சிக்கிட்டே இருக்குது, கோல்டு ஃபீவர். அதோடு ஆடுறாரு. நான் சொன்னேன், நீங்கள் அது கிளைமாக்ஸ் எப்படின்னா எல்லாரும் ஆடி நிறுத்திட்டாங்க, இவர் நிறுத்தலைங்கிறது தான் கிளைமாக்ஸு. இவர் நான் கட் சொன்னதுக்கப்புறம் குதிச்சிக்கிட்டே இருக்காது. அப்புறங்கிறத ஓடி போய் நானே போய் கையை பிடிச்சி நிறுத்தி, என்னென்னா நான் தான் கட் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் குதிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உனக்கு சரியாக வந்ததா
இப்படின்னு தான் கேட்குறாரு அவர். அதான் நடிகர் சிவாஜி கணேசன் சார். அது கலைக்காக நீங்கள் ஒரு அந்த கதையை எடுத்து ஏன் அந்த கலை மேலே அவ்வளோ ஒரு சப்ஜெக்ட் எப்படி வந்தது? இல்லை, எனக்கு எப்படி வந்ததுன்னா, சிவாஜி பண்ணாதது எதையாவது பண்ணணும், அவர் மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அவர் கதை கேட்டுட்டு ஒரு சோசியல் கதை எதையாவது ஒன்று சொல்லியிருந்தோம்னா, இல்லைப்பா இது ஒன்றும் அப்படி இல்லை, ஏன்னா அப்போ அவருக்கு படம் பண்ணணுங்கிற சூழ்நிலை இல்லை, வீட்லேயும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டரும் வேணாங்கிறார். அப்போ அவர் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணுமே, அவர் ஒத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கணுமே அப்படின்ட்டு இதை சொன்னோடனே அவர் வீட்டில் போய் ஒய்ஃபுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அவர் சொல்ல, எதுக்கு மாமா இனிமேல் படம் வேணாம் விட்டுருங்கங்கிறாங்க அவங்க. இல்லைம்மா, இந்த பையன் நான் பண்ணாத ஒன்று சொல்லிவிட்டான், புது ஆட்டமாக ஒன்று சொல்லிட்டான், இதையும் ஆடிடுறேனே. அதுக்கு தான் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட். ரெண்டாவது நான் சொன்னேன், அது ஒரு கலைஞன் எதை இழக்கிறான் அப்படிங்கிறது, அதுதான். அதுக்காகத்தான் அது சிவாஜிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதில் ரொம்ப குழப்பங்கள் இல்லாட்டி இன்னும் சிறப்பாக வந்திருக்கும் படம். அதில் முரளி, ரோஜா இவங்க டேட்ஸ் எல்லாம் வாங்கலை, இல்லை. அவங்க 7 to 9 10 மணிக்கு வருவாங்க, ஒரு 7 மணிக்கு வந்துடுவார். ரொம்ப நாள் சொல்லி பார்த்தாங்கன்னா, நீங்கள் 9 மணிக்கு வாங்க, சரியாக இருக்குன்னு ஒரே ஒரு நாள் 8 மணிக்கு வந்தார். அடுத்த நாள் அதே 6:50க்கு மேக்கப் போட வந்துடுவார். நான் எவ்வளோ நாள் தான் சொல்கிறது அவருக்கு? வருஷம் சினிமா ஃபீல்ட். ஆமாம், இல்லை அது இருக்கேம்மா, நான் உங்களுக்காக இன்றைக்கி நாள் உங்களுக்கு என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்திங்க, திடீர்னு ஒரு ஐடியா வரலாம். அப்படி தான் எடுத்தேன் நிறைய ஷார்ட்ஸு. ஒரு 7 மணிக்கு வந்துடுறாரு, அவங்களாம் 9-9:30 வர்றாங்களேன்ட்டு அவருடைய கண்ணு, காது, மூக்கு, அவருக்கும் ராதிகாவுக்கும் லவ்னு சொல்லணும் படத்தில். இது எப்படி சொல்கிறது, 2 பேரையும் டூயட் பாட வைக்க முடியாது அப்படின்ட்டு அவருடைய க்ளோஸ்அப்ஸ் பூரா எடுத்தேன். 7 to 9 வச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் கேட்டார், ராசா, ஒய் ஆர் யூ டேக்கிங் தீஸ் அன்னெசரி ஷார்ட்ஸ்? ஐ திங்க் யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் ராசா அப்படின்னாரு. எனக்கு அவர் நிறைய கேள்வி கேட்பாருன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, ஒரே பதிலாக சொல்லிடணுமே அப்படின்ட்டு. அண்ணன் சி இன் தி ஸ்க்ரீன் என்னன்ட்டேன். படம் பார்த்துட்டு முதல் நல்ல டெக்னீஷியன் யானி, நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஷாட்டெல்லாம். அதெல்லாம் வரப்பிரசாதங்கள். அவங்களெல்லாம் வேலை செஞ்சுட்டு எனக்கு சூப்பர் ஸ்டார் டேட்டு கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோமா. ஒரு ஷாட்டில் 9 டேக்கு போகுது. அவர் 100 டேக் கூட பண்ணுவார். ரீசன் சொல்லணும், லைட்டு தப்பாக போச்சு, இந்த ஆர்டிஸ்ட் தப்புன்னு சொல்லணும். எனக்கு அவர் தான் தப்பு சொல்ல தெரியல, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவோம், ஒன் மோர் அவர் அதுக்கு நிறுத்திக்கிட்டார். தம்பி எதுக்கு 1 மோர் சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் தான் கொஞ்சம் என்னையா நானுங்கிற இது முதலே சொல்கிறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? அது இல்லை உங்களுக்கு நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்க, நடித்து காட்டுங்கன்ற. என்னென்ன விளையாடுறீங்க, சிவாஜிக்கு போய் நடித்து காட்டுறதா? நடித்து காட்டுங்க தம்பி, அப்போ தானே அந்த வழி தெரியும் உங்களுக்கு. நான் போய் எனக்கு தெரிஞ்ச ஏதோ பண்ணி காட்டினேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கம்மா, கஸ்தூரி ராஜாவாகவே பண்ணி காட்டினாருங்க. இதுதான் வேணுமா? சிவாஜி நல்லா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எவனும் கேட்குறது இல்லையா அப்படின்ட்டு. அது ஒரு சகாப்தம்மா, மொத்த வாழ்க்கையும் அந்த ஒரு இதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. சார், இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சினிமான்னு சொல்கிறது நிறைய இருக்குது, துரோகங்களும் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். எதை ஃபேஸ் ரொம்ப பண்ணியிருக்கீங்க சார்? எனக்கு இப்போ துரோகங்களின் வழியாக பாசிட்டிவ் நிகழ்ந்துச்சு. ஒரு துரோகங்கள் நடக்கும், எனக்கு கடவுள் ரொம்ப பெரிய வரம் என்ன கொடுத்தான் அப்படின்னாக்க, நாளைக்கு காலையில் நமக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு துக்கத்தில் படுப்பேன். மறுநாள் காலையில் அது ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அப்படி தான் துரோகங்கள் நிறைய நடக்கும். ஆனால் அதனுடைய எண்டு சுபமான எண்டாக தான் இருக்கும். எனக்கு வெறும் துரோகம் மட்டும் ஜெயிச்சு நான் இருந்ததே இல்லை. என்னை யாருமே பெருசாக துரோகம் பண்ணுவாங்க, என்னை வருத்தப்படுவேன், ஏமாற்றுவாங்க, ஏமாறுவேன். ஆனாலும் கூட வெற்றி எனக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற பாரதி ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார், இறைவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ, உன் லட்சியங்களே உனக்கு குழந்தைகளாக பிறந்திருக்குன்ட்டு. கரெக்ட். அது எப்படிங்கிறது இப்போ ஒருத்தர் இன்னைக்கு மேடை ஏறும்போது இன்னைக்கு இப்போ 3வது தலைமுறையில் பவிஷ் மகளுடைய பையன் நடிக்க வந்துட்டான். நீங்கள் நடிச்சிங்க? இல்லை.
அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்கம்மா, நான் நடிப்பேன்னு தெரியும். ஆமாம், தனுஷ் எல்லாரையுமே உங்களை வச்சு எடுக்க மாட்டான். இல்லை கேட்டிருக்கானா அப்பா இது நடி, அண்ணனை வச்சு எடுத்துட்டாரே உங்களை வச்சு எடுக்கல? இல்லை, அண்ணனுக்கு வந்து கெரியர் இருக்குல்ல, இவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஆசையை காட்டி அவர் மறுபடியும் இளைஞன் ஆயிட்டாருன்னா என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு ஒரு அவ்வளோதான். அதர்வைஸ் சூதுவாது அது இதெல்லாம் கிடையாது. ஒரு டெக்னிக், இந்த ஆளை எப்படியாவது கையை காலை கட்டி வீட்டில் போடணுமே அப்படிங்கிறது தான். பட் இது அடங்காத மாடுன்னு அவங்களுக்கு தெரியாது. சார் கேப்டன் சார், சிவாஜி வந்து எளிமையாக இருக்க மாட்டார், அடக்கமாக இருப்பார், டைரக்டருக்கு ஒபீடியண்ட்டாக இருப்பார். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சிவாஜி கிட்ட. அது மாதிரி கேப்டன் அதை விட அதிகமானது, எல்லாரோடையும் தோழமையாக இருப்பார். நட்புக்கு உதாரணமே கேப்டன் தான். அவர் ரூமில் போய் பார்த்தோம்னா சாயந்தரத்தில் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, லைட்மேனு தெரியும், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், அவங்க ரூம்ல தான் படுத்து கிடப்பாரு. அவங்க சாப்பாடு போச்சான்னு கேட்பாரு. ஆமாம், அவங்க தூங்குறவங்க மேலே தண்ணி ஊற்றி எழுப்பி விளையாடுவார். ஐயோ, நாங்கள் எங்களெல்லாம் ஒரு வழி ஆக்குவார். ஆமாம் ஆமாம், அது என் ஒய்ஃப் சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே அது பாப்புலர் ஆகி போச்சு. அவங்க கார் வருதுன்னா தட்டு எடுத்துகிட்டு வந்து சோறு 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 நிற்பார் அவர், ஆச்சிம்மா அவர் எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப 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 யதார்த்தம். பிஹைண்ட் நோட்ஸ் கதை போமா வித் கலா. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Prithvi Innerwears for Women's and Kids, your perfect partner. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Saubhagya Home and Kitchen Appliances. Adayar Anand Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Grand Royal Tours and Prithvi Women's Innerwears, your perfect partner, presents Behind Notes Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.